நிச்சயமாக நிகிதா, நீண்ட காலத்திற்கு பிறகு, அதாவது பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவிலே கொரோனா ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அண்மை தகவல், அதாவது இன்று காலை 8 மணி நிலவரப்படி இந்தியாவில் தற்போது 1009 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1009 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் இதுவரை 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்றால் மிகவும் கவனிக்கத்தக்கது, 7 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார் கடந்த 10 நாட்களில். அதாவது மகாராஷ்டிராவிலே 4 பேர், கேரளாவிலே 2 மற்றும் கர்நாடகத்தில் 1 என மொத்தம் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே உயிரிழந்த 7 பேரில் 5 பேருக்கு மற்ற இணை நோய்கள் இருந்திருக்கின்றன. அப்போது கொரோனா தொற்றும் ஏற்பட்டதால் இணை நோய் காரணமாக கொரோனா தொற்றும் இணைந்ததால் அவர்கள் இறந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அந்த அதிகாரப்பூர்வ வலைதளத்திலே 7 பேர் இதுவரை பலியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அது கவனிக்கத்தக்க அம்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த தற்போது பரவும் கொரோனா வகையால் பாதிப்பு பெரிதாக இல்லை, அச்சப்பட தேவையில்லை என கூறுகிறார். இணை நோய் இருப்பவர்கள் மற்றும் வயதானவர்கள் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். தற்போது 2 வகை புது வகை கொரோனா திரிபுகள் தான் பரவி வருகின்றன. இந்தியா மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் அனைத்துமே பரவி வருகின்றன. N8.1.8.1 என்ற ஒரு வகை மற்றும் LF.7 என்ற ஒரு வகை என 2 திரிபுகள் தான். JN1 வகை ஒமிக்ரான் வகை. ஒமிக்ரான் என்றால் எளிதாக எல்லாருக்கும் புரிய வேண்டும். டெல்டா என்று எளிதாக, டெல்டா தான் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது. பிறகு காமா வந்தது. அதற்கு பிறகு தற்போது ஒமிக்ரான் என்ற வகை பரவியது. அந்த ஒமிக்ரானில் இருந்து 2 திரிபுகளாக கொரோனா திரிந்து தற்போது 2 வகை கொரோனாக்களாக பரவி வருகின்றன. இதன் பாதிப்பு தான் சிங்கப்பூர், மலேசியா, அதே போன்று தாய்லாந்து, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளில் இருந்தது. தற்போது இந்தியாவிலும் பரவ ஆரம்பித்து 4 இலக்கத்தை எட்டியிருக்கிறது. 1009 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீர்கள் கேரளத்திலே 430 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிலே 209 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியிலே 104 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக குஜராத் 83, அதன் பின் தமிழ்நாட்டிலே 69 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 69 என்பது சில தினங்களுக்கு முன்பே வந்தது. அதன் பின் பெரிய அளவு பாதிப்பு தமிழகத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகத்திலும் குறைந்திருக்கிறது. கர்நாடகத்திலே 47 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது 1009 பேர் இந்தியாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை 8 மணி நிலவரப்படுகிறது. அதே போல் இறப்பு என்பது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மகாராஷ்டிராவில் 4 பேர், கேரளத்திலே 2 பேர், கர்நாடகத்தில் 1 என 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த 7 பேரிலே 5 பேருக்கு மற்ற இணை நோய்கள் இருந்திருக்கின்றன. கொரோனா தொற்றும் ஏற்பட்ட காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியிலும் தற்போது திடீரென கடந்த 2 தினங்களாக டெல்லியிலே கொரோனா பரவல் என்பது அதிகரித்திருக்கிறது. 104 பேர் கிடைவென நேற்று மட்டும் 90 பேருக்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டு 104ஆக அங்கு பாதிப்பு உயர்ந்திருக்கிறது. எனவே கொரோனா பரவல் என்பது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கு என்பதுதான் யதார்த்தம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பிலே அனைத்து மாநில சுகாதாரத்துறையும் தற்போது அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கின்றன. தேவையற்று அதிக இடங்களில் மக்கள் கூட வேண்டிய அவசியம் இல்லை, அதை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றும், அப்படி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் முகக்கவசம் அணிந்து செல்வது சிறப்பு என்ற வகையிலும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கர்நாடகம், டெல்லி, மேற்கு வங்கம் ஆகிய அட்வைசரியாகவே கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து கூட்டம் மிகுந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது மருத்துவர்களும் பேசும்பொழுதும் தற்போது உள்ள இந்த 2 வகை திரிபுகளால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை என வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற உலக சுகாதார அமைப்பும் தெரிவித்திருக்கிறது. இது பயப்பட வேண்டிய அளவிலே இல்லை, ஆனால் தொடர்ந்து கண்காணிப்பு இருக்க வேண்டிய அளவில் தான் இந்த கொரோனா இருக்கிறது. எனவே அச்சம் கொள்ள தேவையில்லை, ஆனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிகிதா.